வணக்கம் தோழர்களே. ருச செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று சென்னையின் பல்வேறுபட்ட இடங்களில் நடந்த அமலாக்க துறையினுடைய சோதனை, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய சோதனை இன்றும் தொடர்கிறது. குறிப்பாக இந்த சோதனையில் டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய மேனேஜராக இருக்கக்கூடிய வசீகரன் அவருடைய வீடு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது மட்டுமின்றி அவர் நேற்றும் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டார், இன்றும் விசாரிக்கப்பட்டிருக்கின்றார். மற்றொரு இடத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான இடம் எதுவென்றால், இந்த டான் பிக்சர்ஸ்னுடைய ஆகாஷ் பாஸ்கரன் என்பவருடைய இல்லம்தான் அது. இந்த டான் என்கின்ற இந்த திரைப்பட நிறுவனம் ஒரே நேரத்தில் 4 நடிகர்களை வைத்து 3 படங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறது. தனுஷ், சிம்பு, சிவகார்த்திகேயன், அதர்வா ஆகியோரை வைத்து ஒரே நேரத்தில் 3 படங்களை அவர்கள் தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது அந்த படங்கள் எல்லாம் பெயரை சொல்லணும்னா இட்லி கடை, பராசக்தி போன்ற படங்கள் எல்லாம் அவங்க தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த படங்கள் தயாரிப்பிற்கு ஆகும் செலவு 500 கோடி ரூபாய் என்று மதிப்பீடு செய்யப்பட்டு, இந்த பணத்திற்கும் இந்த டாஸ்மாகில் நடந்த 1000 கோடி ஊழல் என்று சொல்லக்கூடிய இந்த ஊழலுக்கும் தொடர்பு இருக்கிறது. அங்கே ஊழலின் மூலம் கிடைச்ச பணம் தான் இங்கே திரைப்படம் எடுப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று அனுமானம் செய்து, ஆதாரங்களுடனோ என்னவோ அது பற்றி தெரியாது, செய்து இந்த சோதனைகளெல்லாம் ஈடி நடத்தி வருவதாக நமக்கு செய்திகள் கிடைத்திருக்கின்றது. இதில் முக்கியமாக எதற்காக இந்த ஆகாஷ் பாஸ்கரன் இவர் மீது அது குறிவைத்து நடக்கின்றது என்றால், இவருடைய டான் அந்த திரைப்பட நிறுவனம், தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கக்கூடிய படங்களை எடுத்து வெளியீடு செய்வது ரெட் ஜெயண்ட் என்று சொல்லக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் நிறுவனம்தான் அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன், திரையிடக்கூடிய உரிமைகள் எல்லாம் பெற்று வருகிறது. எனவே அவருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அந்த வழியில் தான் இந்த பணம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்கின்ற அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இங்கே நம்ம ஒன்று குறிப்பாக பார்க்கணும். இந்த ரைடுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னவென்றால், தேர்தலுக்கு முன்னாடி திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளியை உள்ள வச்சிடணும். சோதனை பண்ணி வழக்கு நடத்தி அப்படிலாம் இல்லை. ஈடியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னோம்னா, 2-3 பேர்கிட்ட, உதாரணத்திற்கு இந்த திரு விசாகன், அப்புறம் ஆகாஷ் பாஸ்கரன், இவர்களிடமிருந்து பெறக்கூடிய வாக்குமூலத்தை வைத்துக்கொண்டே அவர்கள் யாரை சொல்லுகின்றார்களோ அவருடைய பெயரை அவர்கள் குறிப்பிட்டு சொன்னால் போதும், அவங்களை தூக்கி உள்ள வச்சிடலாம். 6 மாதமோ 1 வருஷமோ அது கோர்ட்டை பொறுத்தது, அந்த மாதிரி பண்ணிடலாம். அதை வைத்துவிட்டு இப்படித்தானே ஆம் ஆத்மி கட்சியை கரைப்படுத்தினார்கள். கடைசியில் எதையும் நிரூபிக்கலை. அரவிந்த் கெஜ்ரிவால் வரைக்கும் தூக்கி உள்ள வச்சாங்க. மனிஷ் சிசோதியாவை பல ஆண்டுகள், 1.5 ஆண்டுகளுக்கு மேலே உள்ள வச்சாங்க. அந்த கட்சியினுடைய ஒரு எம்பியை தூக்கி உள்ள வச்சாங்க. அப்புறம் முன்னாள் தெலுங்கானா முதலமைச்சருடைய மகள் கவிதாவை எடுத்து உள்ள வச்சாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே சரி, வாக்குமூலத்தை தாண்டி எதுவுமே இல்லை, நிரூபிக்கலை. ஆனால் இதை வைத்து பிஜேபி மிகப்பெரிய அளவிற்கு அரசியல் லாபம் பெற்றது. இவர்கள் ஊழல் செய்து விட்டார்கள், மதுபான கொள்கை முறைகேடு ஊழல் என்று சொல்லி மிக பெரிதாக்கி, அதனால்தான் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததுன்னு வேற சொன்னாங்க. அது வேற கதை, அது அப்புறம் நம்ம பேசுவோம். தெரியாத இவிஎம் பற்றி, தேர்தல் ஆணையத்தை பற்றி, அது வேற. ஆனால் மக்கள் மத்தியில் எதை போட்டு இவங்க செய்யணும் அப்படின்னோம்னா, இவர்கள் எல்லாம் ஊழல்வாதிகள். ஏன்னா ஆம் ஆத்மி கட்சி மீது எந்த விதமான ஊழல் புகாரும் இல்லை, நிரூபிக்கப்பட்டதும் இல்லை, சொல்லவும் முடியாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த மதுபான கொள்கை முறைகேடுன்னு சொல்கிறாங்களே, இந்த மதுபான டெண்டருக்கு அப்புறம் விலை குறைக்கப்பட்டு அதனால் பலனடைஞ்சவங்க குடிப்பவர்கள் தான். அரசுக்கு எந்த இடத்துலையும் வருவாய் குறையலை. இது எல்லாம் நீதிமன்றத்தில் அந்த கட்சியின் சார்பாக எடுத்து கூறப்பட்டது. ஆனாலும் உள்ள வச்சவங்க தான். கடைசியில் உச்சநீதிமன்றத்தை வெளியில் அவர்களை எல்லாம் விடுதலை செய்தது. பிணையில் விடுதலை செய்யும் போது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொன்னார், இந்த வழக்கெல்லாம் என்னைக்கு முடியுன்றது நீதிபதிகளாக எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தான் அந்த நிலை இருக்கிறது. அதே போல தான் எல்லோரையும் இவர்கள் குறிவைக்கிறார்கள். ஈடி என்பது உள்ளெடுத்து வைக்கிறதுக்கான ஒரு நிறுவனம். ஸோ அவங்களுக்கு தேவை ரைடு பண்ணி அதற்கு பிறகு சில ஆவணங்கள் கிடைச்சதுன்னா அந்த ஆவணங்களை வைத்துக்கொண்டு
அவர்களை விசாரணைக்கு அழைத்து அந்த விசாரணையின் போது அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து அது வாக்குமூலத்தை கொடுக்க வச்சு அந்த வாக்குமூலத்தை காட்டி ஒருத்தரை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி சிறையில் வைக்க வேண்டியது. இப்போ செந்தில் பாலாஜி எடுத்து போய் உள்ள வச்சாங்க. என்னாச்சு? அவர் ஜாமீனில் வெளில வந்தார். மறுபடியும் அவர் ஜாமீனை தவறாக பயன்படுத்தினார் அப்படின்ற ஒரு வழக்கு போட்டு தான் மறுபடியும் வந்துட்டு அவர் அமைச்சர் பதவியில் வந்து நீக்கிறதுக்கு இடி வேலை செஞ்சு ஒரு வழக்கை போட்டு முடித்தாங்க. ஆனால் அவர் இந்த வேலைக்கு பணம் அப்படின்னு சொல்லி போட்ட வழக்கு இருக்க, அந்த வழக்கில் என்ன முன்னேற்றம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் 400 நாட்களுக்கு மேலே அவர் சிறையில் வச்சாங்க. இவ்வளோதான் ஈடி பண்ணது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இதுதான். இதில் நம்ம டாஸ்மாகில் ஊழல் நடக்கலைன்னு ஒருத்தருமே சொல்ல முடியாது. அங்கே தான் குவார்ட்டருக்கு 10 ரூபா வாங்குறாங்களே. ஆனால் குவார்ட்டருக்கு 10 ரூபா வாங்கினது யார்கிட்ட போச்சு, என்ன ஆச்சு அப்படின்றத ஈடி தொடவே இல்லை. அதே மாதிரி ஈடி தொடாத இன்னொரு இடத்தையும் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, இப்போவும் சொல்கிறேன். மாலை நேரங்களில் அந்த டாஸ்மாக் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பார்களில் விற்கப்பட்ட மதுபானங்கள் எக்ஸைஸ் டியூட்டி கட்டப்படாதவை. ஏன்னா எக்ஸைஸ் டியூட்டி பெய்டுன்ற ஒரு ஸ்டிக்கர் அது இருக்கும், அது இல்லை. அது பல முறை சொல்லியாச்சு. அது 2 வருஷமாக அது பேசு பொருளாக இருக்குது. ஆனால் அதை பற்றி ஈடி கட்டுக்கவே இல்லை. ஒரு குவார்ட்டருக்கு 10 ரூபா, ஒரு ஹாஃபுக்கு 20 ரூபா, இன்னும் ஒரு ஃபுல்லுக்கு 40 ரூபா அப்படின்றது எவ்வளோ பெரிய பணம் யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த விற்கக்கூடிய மதுபானத்தில் இந்த 10 ரூபான்றது எத்தனை பர்சன்டேஜ்? அதை வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஒட்டு மொத்தமாக டாஸ்மாகினுடைய டேர்ன் ஓவரில் எதுட்டு அதை கணக்கு போட்டோம் அப்படின்னோம்னா அது வரும் பல்லாயிரக்கணக்கான கோடிகளுக்கு வரும். 1000 கோடி தானே இப்போ சொல்லுது டாஸ்மாக்கு. ஆனால் அதையும் தொடரலை அப்படின்றது நமக்கு தெரியலை. இதெல்லாம் ரகசியமாக தான் இருக்குது. அதே மாதிரி மணல் கொள்ளை, அதுலேயும் இதே தான். வடக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மணல் கொள்ளை நடந்திருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணிவிட்டு டிவிஎஸ்சி அதை வடக்கு போட்டு விசாரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆக இப்பொழுது நடக்கக்கூடிய ரைடும் இது ஒரு குறி வைத்து தான் நடத்தப்படுகிறது. அந்த படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊடகங்களை வெளியாச்சு. யார்? உதயநிதி ஸ்டாலினோட இவரது ஆகாஷ் பாஸ்கரன் இருக்கிற மாதிரி அந்த படங்கள் எல்லாம் வந்துட்டு வெளியாச்சு. இதன் மூலம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னோம்னா தொடர்பு இருக்குது, இந்த படமெல்லாம் அந்த படம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது. எதையும் நிரூபிக்கணும் கோர்ட்டில், அது வேறு விஷயம். ஆனால் இவங்களுக்கு வாக்குமூலம் தானே வேணும். எனவே இந்த ரைட், இந்த சோதனைகள் யாவும் உதயநிதி ஸ்டாலினை குறிவைத்து நடப்பதாகத்தான் உணர்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கின்றது என்று. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.